சமையல் பெருங்காய வாசனை வாசனை சூப்பரா இது எங்க சாப்பிடலாமான்னு தோணுது. அவளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். நீ சொல்லி கொடுத்தியோ. இப்போ அது எங்க அம்மா கை நிக்கிறாங்க. அடுத்தது வீட்டை கீ போட போறாங்க. வீடு முன்னா பட்டுச்சு போட்டாங்க. இப்போ இலை போட போறாங்க. அம்மா வாழை இலையில ஏன் தண்ணி தெளிக்கிறாங்க தெரியுமா? எதுல வாழை இலையில தண்ணி ஏன் தெளிக்கிறாங்க? வாழை இலையில ஏன் தெளிக்கிறாங்கன்னா பாரம்பரியமா அப்ப இருந்து செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. வாழை இலையில ஏன் தண்ணி தெளிக்கிறாங்கன்னு என்ன கேளு. ஏன் ஏன்னா காக்காலாம் பேணு வச்சுக்கணும் படிக்க. சாப்பிட மூச்சு அதான் தொடங்கிச்சா. அப்பளம் பூ என்னது? அப்பளம் பூ கும்பத்தை கொட்டி விட்டார்கள். ஏதோ ஊத்துக்கிறார்கள். என்ன குழம்பு? சாம்பார். ஒரே சாம்பார். சாப்பாடு எப்படி சாப்பிடுறது? நானே அங்கே ஹோட்டல்ல நானே கேட்டு சாப்பிட்டேன் தெரியும். 4 கடை ஏறினேன். 4 கடை குத்தாங்களா? எதுக்கு ஏறினேன்? யார் நீ தான் சொன்ன யாருன்னு? இதுக்கு ஏறல. அதெல்லாம் இங்க ஏற மாட்டேன். நான் சொல்லவே இல்லை. நீயே காட்டி கொடுங்க. சொம்புத்தி கடிப்பா சொம்பா போடு. அது இல்ல நான்வெஜ் கடையா பார்க்கணும். ஐ லைக் இட் நான்வெஜ். ஓகே ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். நோ ப்ராப்ளம். சாம்பார் எனக்கு பிடிக்கும். நான் முயற்சி பண்ணு. இப்போ அது எங்க அம்மா கலவையை கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அது செனர போகிறார்கள். செனறு என்றால் செனறு. இப்போ கதுக்க போகிறார்கள். கதுக்குனா கதுக்கு ஒரு வாரி கொட்ட போகிறார்கள். கைய ஜேசிபி வாயா லாரி. சொல்லமா எல்லாம் நம்ம புரண்டல் தான். ஆமா முக்கியமா இது ஆடவர்கள் பார்க்கிறார்களே இல்லையே பெண்கள் தான் பார்க்க. ஆமா ஏன்னா ஏன்னா எதுக்குன்னா மாமா மாமா தூக்க போது பாரு சாப்பிட்டு கைய வைக்கிற வாயில போதுமா எங்களை கூட வண்டியில வந்துருவாரு. எதுக்குன்னா ஒரு பொம்பளையா பிறந்தவங்க எப்படி உட்காந்து சாப்பிடணும் பார்த்து கத்துக்க. அப்படித்தான் ஒரு கால பரப்பிக்கணும் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா வீடு நல்லா விளங்கும். ஆமா அப்பதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா. ஆட்டோ புடிச்சுன்னா பக்கத்துக்கு ஆடுமா இருக்கிற மகாலட்சுமி சோறு போட மகாலட்சுமி நான் வாயில இது பண்ண போது எப்படிலாம் பண்ணுவேன். பாட்டு கத்து சொல்றியா? சாம்பார் அது வேற எதுவும் அம்மா தாலியா என்ன சாடும் போதுல மத்தெல்லாம் வரும் உனக்கு சனிய ஒன்னால அடக்க முடியாது. என்ன வேண்டா குட்டிய
நாளை பத்து பத்தி கை செல்லுன்னு வச்சு நீ கண்டுக்காது, நீ போடு நீ போடு போடு நீ போடு, நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு, கொஞ்சம் நல்லா சாப்பிடு. என்ன ஆச்சு என்ன மோ சொல்லு மாமா மோ 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 என்ன ஆச்சு மா 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 ஐயோ 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 நான் சும்மா தான் 1 மணி நேரம் உள்ளிட்டு நாள் இந்த பக்கம் போனார் பேர் போச்சு போச்சு என்ன பண்றது சொல்லுவாரானா ஐயா மெதுவா மெதுவா வாங்கி எடுத்துக்கிறேன் உன் வயிற்றுல பேபி பாமா என்னப்பா ஆமா பாம்புல கோயில வந்துக்குது யார் காரணம் நம்ம செல்வராஜா ஐயோ ஆண்டவா மூக்க ஓட்டு ஆண்டவோ போவாத இது நமக்கு நல்லதான். நீ என்ன பண்ண காலைல 9 மணிக்கு நேரா கவர்மெண்ட் ஆச்சு போயிடு, டோக்கன் போட்டுக்கோ. வாரம் போய் செக் பண்ணு, ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் ஒன்னா நித்தாது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்ல நிறைய துட்டு தராங்க. இது பண்ணி போட்டுக்கினே துட்டு வாங்கி மது கட்சி ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? வாந்தி எடுத்துட்டியா? வாந்தி எடுத்து மாசமா கத்துக்க வாந்தி இந்த சாப்பாட்டை தெருல போற தெருநாய் நீ துடுயோ நான் தெருநாய் சாரி எங்க மாவைக்கு நான் என்ன சொல்றேன் சொல்லு. அவளை அடிச்சு பார்த்து திட்டி பார்த்து எனக்கு மசியில துண்ணு என்ன போ வாங்கி தின்னு துண்டு தாத்த கோச்சு பாரு வேண்டாம். யாராலும் கோச்சு போடுறாரு. நாளைக்கு வா வா நம்ம ஆள் தான் வா. இப்படி பட்டு போட்டியா நீ? என்ன நான் எப்ப இதெல்லாம் பரவாயில்ல இருட்டு கூட்டம் நாளைக்கு சண்டை தான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் இருக்குதான் மொத்தங்குதான். நாளைக்கு தகராறு தான் ஓட்ட பாரு. நீ சிரிக்கிறாரு நாளைக்கு ஒடையாரு போடுறா தெரிஞ்சுருவான். யாரும் அடிக்க மாட்டாங்க மாமா. இங்க பாருடா. ஓ அவளை அடிச்சு பார்த்து திட்டி பார்த்து இருக்கு மசியில. மசிலியா? நல்ல கம்பெனி மிக்ஸா வாங்கிட்டு என்னத்துக்கு? நல்ல மசில இப்போ மசி பாக்குறியா? அவ எனக்கு அடங்கல. நான் காலம் மடாத குச்சி நடக்குது. நம்ம அப்பா சொன்னீங்க. என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தரல. அத வச்சிங்கறல? மரியாதை அத வச்சிங்க. நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் வராரு. அண்ணா வராரா? அப்ப நானு அண்ணி அண்ணெல்லாம் சொல்ல பத்திரமா பாத்துப்பேன். எங்க வீட்டுக்காரர் வந்தா ரெண்டுல ஒரு முடிவு நான் பாப்பேன். ஒன்னு ரெண்டுல ஒன்னு பாத்துறேன். போய் மானே அவருடைய வாதங்கரவும் தனகை பதித்த மணிமகுடவும் புயல்கள் பாடும் கலைக்கூடவும் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒளிதலிலே, கடலில் தவழும் மலைகளிலே, இறைவன் இருப்ப
எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனைவியே என் கோவில் அவளியே என்றும் என் தெய்வம் உலக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக ஆ லலலா லலலா ஆ லலலா லலலா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்கையோடு அமரமுறை ஆட்டுவரும் அமரேசமன பறித்து சீரசோகமோடு இவரது குறையில்லாமல் பார்த்துக் கொள்வேன். தயாரங்கே ஐயா வணக்கம் ஐயம்மா வணக்கங்க. வாழ்க வாழ்க. என்ன நான் காலத்தாமதம்? ஜவுசு குத்துட்டு வரேன் ஐயா. தவுசமா? எப்படின்னு கேட்டா எங்க அம்மாவுக்கு ரெட்டை பிரிவி, நாங்க 2 குழந்தைங்க, ஆ. ஒரே நேரத்தான் பிறந்தோம், ஒத்துமையா தான் வளர்ந்தோம், சரி. ஒத்துமையா தான் எங்க அம்மாவுக்கு பால் கொடுப்பாங்க. ஆனா எங்க அண்ணன் ஒரு வஞ்சனக்காரன். ஏன்? அவன் என்ன பண்ண தெரியுமா, அவன் பாலை குடிச்சுடுவான், என்னை தள்ளி விட்டு என் பாலை குடிச்சுடுவான். அது வஞ்சனை தானே உண்மைதான். ஐயா. 1.5 பால் குடிச்சானே ஆள் நல்லா கொழு கொழுந்துக்கிறான். 1/2 பால் குடிச்சனே நான் பைக்கா போட்டேன். ஐயா பைக்கா போட்டேன். நானும் எங்க அண்ணனும் இந்த தெருல நேரத்தை பண்ணுவனே கிணக்கா எங்க அண்ணன் பத்தி பெருமையா கூப்பிடுறாங்க. என்னன்னு? வாடா குண்டா வாடா குண்டா வாடா குண்டான்றாங்க. அந்த தெம்புல குடு குடு குடுன்னு ஓடியாரான். சரி. ஆனா இதே கிணங்க என்ன ரொம்ப கேவலமா கூப்பிடுறாங்க. ஏன்பா? அட சப்ப, அட பீக, அட கருவாடு, அட ஓலவாடை, அட வால்தீப்பு, அட நகரு புட்பால். குட்பால் அங்க ஏஜமா 1.5 பால் குடிச்சானே ஆள் நல்லா கொழு கொழுக்கிறானே. 1/2 பால் குடிச்சனே நான் பைக்கா போட்டனே அவனை போட்டு தள்ளிட்டா. அப்படி ஒரு எண்ணம் வந்தது. அவர் இல்ல. எங்க அப்பா கைடி போற பூச்சி போட்டு கொஞ்சம் வாங்கி வச்சுட்டாரு. அதுல ஒரு புடி அல்ல தண்ணி விட்டு கைட்டியா போயிடுகிறேன். எங்க அப்பா பால் குடுக்குறாங்களே அவங்க போய் தட்டு வந்து கபடி படுத்துக்கிறேன். என் கூட ஜனங்க ஓடு அழுகுறாங்க. நான் எழுதி பார்த்தேன். அடடே நம்ம மேலுக்கு போட்டோம் இனி பாலுக்கு பிரச்சனை கிடையாது. நான் சந்தோஷமா எழுந்து கிணத்தை நீக்கிட்டு போய் பார்த்தா விலகிட்டு பார்த்தேன். விலகிட்டு பார்த்தா எங்க அப்பா செத்து போட்டுக்கிறான். ஏன்? எங்க அண்ணன் குடிக்கோட பால் அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். நான் என்னங்க பண்றது? ஏய், என்னடா காலத்தாம கட்டு கதை கட்டி விட்டாய். அதை மன்னிக்கணும். வாழ்க வாழ்க. ஆ. ஏய், ஐயா. அமரவரி நாடு அமரேசவன் பறித்து சீரு சிறப்புமாடு எவ்வித குறையெல்லாம் வாழ்ந்து கொண்டு ஆமா எங்கம்மா. நான் என்னுடைய மனைவி அமராவதி அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துவிட்டு என் மனைவி என்னை விட்டு பிரிந்து அம்மா விட்டார். செத்து போயிட்டாங்க பாவம். என் குழந்தை வளர்ப்பதற்காக மறுமணத்தை முடித்தேன். வசந்தரா என்ற பெண்ணை. ஆமாங்க. இப்போ என் மனைவி பார்க்க வேண்டும். நான் அழைத்ததாக என்னுடைய மனைவி வரணும். ஆடி பாடி கொண்டே போவேன். ஆகட்டும். மாலை கருக்கையிலே மையெழுதும் வேளையிலே சோலை மலர்களுக்கு சோலை என்ன கால்களுக்கு ஒரு என்ன கால்களுக்கு நான் தினம் தேடும் தலைவன் இங்கு கண்டாடு தலங்கள் ஆளு வரும்போது கைகள் விலங்கேடு கால்கள் இடமாறட்டும் பூந்தோட்டம் தாங்காதம்மா பூப்பறிக்கலாகுமா அன்பே தயக்கமா இது காதல் மயக்கமா கண்ணே கலக்கமா இது காதல் மயக்கமா கால பொன் போன்றது கடமை கண் போன்றது இது காதல் மயக்கமா கண்ணே கணக்கமா இது காதல் மயக்கமா என்னுடைய மனைவியை நான் அழைத்ததாக சீக்கிரம் அழைக்க வேண்டும். ஆகட்டும் எஜமா. வசந்தரா.